கடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை மீனவ மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். மீனவர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக மீனவ கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவ மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். போராட்டத்துக்கான காரணம் என்ன கோரிக்கைகளை வலியுறுத்துறாங்க? 2004 ஏற்பட்ட சுனாமியின் போது பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு வீடு கட்டி தொண்டு நிறுவனம் மற்றும் அரசு மூலியமாக வீடு கட்டி கொடுக்கப்பட்டது. அது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பல இடங்களில் இதுவரைக்கும் அதற்கான பட்டா வழங்கப்படவில்லை என கடந்த 21 ஆண்டுகளாக அவர்கள் பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. ஒவ்வொரு முறையும் போராட்டத்தின் போது விரைவில் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த செய்தியை நாமளே பல முறை பதிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக இந்த போராட்டத்தின் போது அதிகாரிகள் இது குறித்து கேட்டால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலை மட்டுமே தெரிவித்து வந்தார்கள். அது கிடைக்காத காரணத்தினால் இன்று மனைப்பட்டா தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். காவல்துறை அந்த போராட்டத்தை கலைக்க முயற்சித்த போது நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்தால் மட்டுமே நாங்கள் கைவிடுவோம், அவர்கள் தான் உறுதி செய்ய வேண்டும், நாங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த வரவில்லை, எங்களுக்கான உரிமையை கேட்டு வருகிறோம், கடந்த அரசும் எங்களை கைவிட்டு விட்டது, தற்போது இருக்கும் அரசும் கைவிடுகிறது, எனவே யார்தான் எங்களுக்கு இந்த மனைப்பட்டா வழங்கப் போகுது என்ற ஒரு முடிவை தெரிந்து கொண்டுதான் நாங்கள் இங்கிருந்து போராட்டத்தை கைவிடுவோம், காவல்துறையில் தடையிட வேண்டாம் என்று அவர்களுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். வாக்குவாதம் முற்றுவதற்குள்ளாக அதிகாரிகள் அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி, குறிப்பாக வட்டாட்சியர் அந்த இடத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் இது சம்பந்தமாக அரசுக்கு தெரியப்படுத்தப்பட்டு கொடுக்க வேண்டிய பட்டாக்கள் கொடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு உறுதியை அளித்திருக்கிறார். அதன் பிறகு அவர்கள் போராட்டத்தை கைவிட்டார்கள். ஆனால் போராட்டத்தை கைவிடுவதற்கு ஒரு எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். விரைவில் பணிப்பட்டா வரவில்லை என்றால் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கும், அது அரசுக்கு எதிராக இருக்கும் என்று எச்சரிக்கையுடன் கலந்து சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். எங்கள் வீட்டுக்கு பட்டா கொடு.